வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: அடல் சேது பாலம் மும்பை கட்டமைப்பு வசதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான புதிய சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் புதிய குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அடல் சேது பாலம் மும்பை கட்டமைப்பு வசதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த பாலம் தொடர்பான காணொலியையும் வெளியிட்டுள்ளார். இதனை நேற்று திறந்து வைத்தது தமக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக நிதித்துறை திகழ்கிறது என்று மத்திய இணையமைச்சர் திரு ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வங்கி உச்சி மாநாடு ஒன்றில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வங்கித் துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவியதாகவும் அவர் தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்கள் மூலம் கூடுதல் முதலீடுகள் பெறப்படுவதாக அவர் கூறினார். இதன் காரணமாக ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான புதிய சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கன்னா, திரு தீபாங்கர் தத்தா அமர்வு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர் ஒருவர் இடம்பெற்ற குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவதற்கு வகை செய்யும் புதிய சட்டத்திற்கு எதிராக இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இலக்கியத்திற்கான சாகித்ய அகாடமியின் இளையோர் விருதுகள் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. 23 மொழிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சாகித்ய அகாடமியின் தலைவர் திரு மாதவ் கௌஷிக் இந்த விருதுகளை வழங்கினார். ஹிந்தி மொழிக்கான விருது திரு அதுல்குமார் ராய்க்கும், ஆங்கிலத்திற்கான விருது திரு அனிருத் கனிசெட்டிக்கும் வழங்கப்பட்டன. தமிழ் மொழிக்கான விருதினை திரு ராம் தங்கம் பெற்றுக்கொண்டார். மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 18ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக 4வது முறையாக திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் 5 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். பூஷன் எஃகு நிறுவனம் 56,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட திரு அஜய் மிட்டல், திருமதி அர்ச்சனா மிட்டல், திரு நிதின் ஜௌஹரி, திரு பங்கஜ் திவாரி மற்றும் திரு பங்கஜ் குமார் சிறப்பு நீதிமன்றத்தின் முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவரிடம் அமலாக்கத்துறை 3 நாட்கள் விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தின் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய புதிய திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக செய்தித்துறை அமைச்சர் திரு சாமிநாதன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே நல்லாம்பள்ளி பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடையே அவர் பேசினார். குடிநீர் பற்றாக்குறையை களைவதற்கு போதுமான நிதியை பெற்று இந்த புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் முத்ரா கடன் உதவி திட்டம் தம்மை தொழில் முனைவராக உருவாக்கியதாக பயனாளி சுபாஷ் தெரிவித்தார். ஆயில் மில்லில் வந்து கூலி தொழிலில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததில் நானே சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து மித்ரா ஸ்கீம்னு ஒரு திட்டம் எனக்கு தெரிய வந்தது. பரோடா பேங்க்கு போனேன். அங்கே போனதில் எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஆயில் மில் ஓப்பன் பண்ணணும், நான் இதுக்கு முன்னாடி இங்கே வேலை பார்த்தேன், எனக்கு திருப்பி ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்கீம் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சுக்குவேன் அப்படின்னு போய் கேட்டேன். அதுக்கேற்றாப்புல எவ்வளோ ஜங்ஷன் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி 5 lakhs கேட்டேன். 5 lakhs கேட்டதில் இதில் வந்து ஜங்ஷன் கொடுத்துட்டாங்க. தமிழகத்தின் நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை மத்திய குழுவினர் 2ஆம் கட்டமாக இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். 2 குழுக்களாக பிரிந்து அவர்கள் இந்த பணியினை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலோசகர் KP சிங் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் நெல்லை மாவட்டத்தில் இன்று 2வது கட்டமாக ஆய்வு மேற்கொள்கின்றனர். முதலாவதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அவர்கள் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து நெல்லை மேலப்பாளையம் அருகே உள்ள கருப்பந்துறை தாமிரபரணி ஆற்று பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டது. அந்த பகுதியை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சீவலப்பேரி அருகே ஆற்றின் குறுக்கே சென்ற குடிநீர் குழாய்கள் அடித்து செல்லப்பட்டு அது தற்போது சீரமைக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. அந்த பகுதியிலும் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அம்பாசமுத்திரம், சேரமதேவி உள்ளிட்ட இடங்களில் விவசாய நிலங்கள், விவசாய பயிர்களையும் பார்வையிடுகின்றனர். மொத்தத்தில் இந்த 7 பேர் கொண்ட குழுவினர் 2ஆக பிரிந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் சமயபுரம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களை கட்டியுள்ளது. ஆடுகளை வாங்குவதற்காக பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் குவிந்திருப்பதாக எமது திருச்சி செய்தியாளர் கதிரவன் தெரிவிக்கிறார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சுங்கச்சாவடி அருகே வாரந்தோறும் சனிக்கிழமை ஆடுகள் விற்பனை வார சந்தை நடைபெறும். இன்று சனிக்கிழமை என்பதாலும் பொங்கல் பண்டிகை என்பதாலும் ஆடுகளை வாங்குவதற்காக சமயபுரம், மணச்சநல்லூர், கள்ளக்குடி, லால்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தாங்கள் வளர்த்த வெள்ளாடுகள், செம்பரியாடுகள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இவற்றை வாங்குவதற்காக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் வருகை தந்து ஆடுகளை வாங்கி செல்கின்றனர். வழக்கத்தை விட பொங்கல் பண்டிகை என்பதால் ஆட்டு சந்தையில் வெள்ளாடு மற்றும் செம்பரி ஆடுகள் கொள்முதல் செய்வதற்காக அதிக அளவில் வியாபாரிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுவரை இந்த ஆட்டு சந்தையில் 1 கோடி வரை விற்பனையாகி உள்ளது என தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது ஆடு விற்பனையாக நடைபெற்று வருகிறது. ஆட்டு சந்தை மதியம் 1 மணி அளவில் தான் முடியும் என்பதால் இறுதியாக எவ்வளவு விற்பனையாகும் என்பது தெரிய வரும். வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு கடும் பனிமூட்டம் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிரிவில் சிஃப்ட் கவுர் சம்ரா வெள்ளிப் பதக்கத்தையும் ஆசி சோக்சி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்த போட்டியில் இந்தியா இதுவரை 12 தங்கம், 9 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் தொடர்ந்து நீடிக்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி தகுதிச்சுற்று போட்டி ராஞ்சியில் இன்று தொடங்குகிறது. இந்தியா, ஜெர்மனி, செக் குடியரசு, இத்தாலி, ஜப்பான், அமெரிக்கா, சிலி மற்றும் நியூசிலாந்து அணிகள் இதில் பங்கேற்கின்றன. இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. கத்தாரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடல் சேது பாலம் மும்பை கட்டமைப்பு வசதிகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான புதிய சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. மதுபான கொள்கை தொடர்பான வழக்கில் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் புதிய குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு கூறியுள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்றில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.